Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். வலைப்பேச்சந்தரன் அவர்கள் முதல் பகுதியில் சொன்ன ஒரு தொடர்ச்சியை இந்த இரண்டாம் பகுதியில் பார்க்க போகிறோம். வாங்க. மதுரை அன்பு ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, தம்பி நீ இப்படி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உன்னுடைய 20 கோடியை நான் லைக்காட்டேருந்து வாங்கிக்கிறேன், நீ தர வேண்டியதை நீ அவங்களுக்கு கால்ஷீட் கொடுத்துரு அப்படிங்கிறாரு. வளர்ந்து 4 படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா உலகத்தில் இல்லாத எல்லா தவறுகளையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. அப்போ இது என்ன கோட்பாடுன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை அவருடைய புகழையோ அல்லது சினிமாவில் அவருக்கு இருக்கிற அந்த உயரத்தையோ நீங்கள் காலி பண்ணிட முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ரசிகர்களை துணைக்கு அழைச்சிக்கிறாரு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு ப்ரொடக்ஷன் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, விஷால் அவர்கள் மேலே ஒரு 21 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வழக்கை அதை நீ எப்படி பார்க்குறீங்க? இல்லை அங்கே என்ன சூழ்நிலை நடந்திருக்கும்? ஒருவேளை சங்கத்து சார்பாக இவர் சங்கத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய இழப்பா, இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் படத்துக்கான இழப்பா? அது இல்லைங்க, அது மதுரை அன்புச்செழியன்ட்ட ஒரு 20 கோடி ரூபா கடன் வாங்கியிருந்தார். அந்த கடனை அவர் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கார். ஒரு 3-4 மாதம் வட்டி கட்டுறாருன்னு வைங்களேன். மதுரை அன்பு ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, தம்பி நீ இப்படி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உன்னுடைய 20 கோடியை நான் லைக்காட்டேருந்து வாங்கிக்கிறேன், நீ தர வேண்டியதை நீ அவங்களுக்கு கால்ஷீட் கொடுத்துரு அப்படிங்கிறாரு. ஆடா இது நல்ல இந்த டீலிங் நல்லா இருக்கே அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஓகேங்க நான் லைக்காவுக்கு கால்ஷீட் கொடுத்துட்றேன், நான் உங்கள் கடனை அடைச்ச மாதிரி கணக்கு வச்சுக்கங்கன்னா இப்போ அப்படியே அந்த இது லைக்காட்டேருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு இவர் கணக்கை முடிச்சுடுறாரு. இப்போ லைக்கா இவர் மாதம் வட்டி கட்டுறதுலேருந்து இவரை காப்பாற்றிருக்குல்ல. அப்போ ஒரு டேட்டு சொல்கிறாருல, நான் இந்த வருஷம் டேட்டு உங்களுக்கு தர்றேங்கிறாருல, கொடுக்கணும்ல, கொடுக்கல. அவங்க டேட்டு கேட்டு பார்த்து ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்துக்கு போய் இந்த மாதிரி என் பணம் திருப்பி தரமாட்டேங்கிறாரு, வட்டியோடு வாங்கி கொடுங்க, இல்லைனா டேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இதுதான் இந்த வழக்கினுடைய அடிப்படை தன்மை. இவர் பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு, டேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு தான் இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுது. ஓகே. ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்? ஏன்னா சில நடிகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அவர் கிடைச்ச விஷயம் ஒரு உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு ரொம்ப முக்கியம். இவ்வளவு இருந்தும் அது இவர் மட்டும் இல்லை, இன்னும் சில பேர் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்ம நிகழ்ச்சிகளை கூட இல்லை, சினிமாவில் தாங்க இவ்வளவு அநியாயம் நடக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வளர்ந்து வர்ற வரைக்கும் ஒருத்தர் வீட்டு வாசலில் அப்படியே ஐயோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான் நிற்கிறீங்க. வளர்ந்து 4 படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா உலகத்தில் இல்லாத எல்லா தவறுகளையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. அப்போ இது என்ன கோட்பாடுன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. மதுரை அன்பு சொன்னதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. எப்பா மாதம் நீ வட்டியை கொடுத்துட்ருக்க, அந்த வட்டியை குறைக்கிற மாதிரி நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், லைக்காவுக்கு டேட்டை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அப்போ ஏன் அதை செய்யலைங்கிறது தான் இங்கே பிரச்சனையாகுது. ஸோ அதனால் விஷால் மீது தான் தவறு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. பட் அவர் ஏதோ ஒரு பிடிவாதத்தோட நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நிற்கிறாரு. இப்போ நீதிமன்றம் நீ வட்டியோட அவருக்கு பணத்தை திருப்பி கொடுன்ட்டு ஒரு தீர்ப்பை சொல்கிறார். சார் இவர் எந்த சங்கத்தை நோக்கி போவார் சார் உதவிக்கு? சங்கம் இதில் நிற்காதுங்க. சங்கம் எதுக்கு நிற்கும்னா, நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறீங்க, அந்த தயாரிப்பாளர் உங்களுக்கு சம்பளத்தை தரல அப்படின்னா சங்கம் போய் கேட்கும், ஏங்க எங்கள் உறுப்பினருக்கு நீங்கள் சம்பளத்தை தர மாட்டேங்கிறீங்க, என்ன பிரச்சனை கொடுங்கன்னு கேட்கும். இது தனிப்பட்ட பஞ்சாயத்து, இதில் எப்படி சங்கம் நுழைய முடியும்? அதனால் உதவி கேட்டு போக மாட்டேங்க, காப்பாற்றுங்க அப்படின்ட்டு போக மாட்டாரா? அது எப்படி போவார்? அவருக்கு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல. சரி, போய் காப்பாற்றுங்கன்னு போய் யார்ட்டையும் நிற்கவும் முடியாது, யாரும் செய்யவும் மாட்டாங்க. சரி, ஏன்னா இதனுடைய அடிப்படை தன்மை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகே சார். சார் இவர் ரவி மோகன், ஆர்த்தி இவங்களோட பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஓரளவு சுமூகத்துக்கு வந்துருச்சா? சுமூகத்துக்கெல்லாம் வரல, சரி அப்படியே இருக்குது. சரி, ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்போ அவர் இதெல்லாம் தட்டி விட்டுட்டு அடுத்து ஒரு பிஸியான ஷெட்யூலில் இறங்கிட்டார். அவருடைய ரவி மோகன் ஸ்டுடியோஸ். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அதில் ஒரு படம் அவரே இயக்குறாரு, ஒரு படம் தயாரிக்கிறார். அவர் இயக்குற படத்தில் யோகி பாபு நடிக்கிறாரு, தயாரிக்கிற படத்தில் இவரும் எஸ்ஜே சூர்யாவும் நடிக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த அவருடைய லைனம். ஓகே. எப்படி இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் திருப்பி ஒரு க்ரௌத்தை எப்படி அது பார்க்குறீங்க? இது க்ரோத் இல்லைங்க. இப்போ ஜெயம் ரவி மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு நடிகருக்கு அவர் ஒரு ப்ரொடக்ஷன்
கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு பல பேர் வருவாங்க. ஃபைனான்சியருடைய வேலையே அதுதானே. இவருக்கு நம்ம பணம் கொடுத்தோம்னா நம்ம பணம் திரும்பி வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் ஜெயம் ரவி பண்ணுற இந்த 2 ப்ராஜெக்ட்டும் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது நல்லா வந்துச்சுன்னா அவர் ஒரு பெரிய நிறுவனமாக வளர போகிறாரு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த டான் பிக்சர்ஸ் சம்மந்தமான சில விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் இடையில செய்திகள்லாம் நிறைய விஷயம், யாரோ முக்கியமான ஒரு பிரமுகர் கூட அவர் இருக்கிற மாதிரியான வைரலான வீடியோஸ் நிறையா பார்க்க வேண்டியதாக இருந்தது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா டான் பிக்சர்ஸ்ன்றது அவரை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க, அவர் இங்கே தான் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போட்டிருந்தாங்க. பட் இப்போ அவர் வந்து இருக்கிறாரு இல்லையோ, அடுத்த ஒரு 2 ப்ராஜெக்டான விஷயம் சிவகார்த்திகேயனுடைய விஷயமும் நிற்கிது, அண்ட் தனுஷோட ப்ராஜெக்ட் நிற்கிது. இது வந்து இப்போ எப்படி கண்டினியூ பண்ண போகிறாங்களா, இல்லை இன்னும் கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் இயர் தான் அதுக்கான ப்ராஜெக்ட்? ஷூட்டிங் ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. பிரச்சனையிலேருந்து வெளில வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு என்ன வருத்தம்னா, இந்த மீடியாக்கள் வந்து இல்லாதையும் பொல்லாதையும் நம்மளை பற்றி பேசிட்டாங்களேங்கிறது தான் அவங்களுடைய வருத்தமாக இருக்குது போல இருக்கு. நான் விசாரித்த வரைக்கும் இந்த மீடியாக்களில் வந்து அவங்க வீடுன்னு ஒன்று காமிச்சாங்கல்ல, அது அவங்க வீடே கிடையாது. யாரோட வீடையோ ஃபோட்டோ எடுத்தது அவங்க வீடு தான் காமிச்சிட்டாங்க போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. பட் நல்ல வேலையாக அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க கொஞ்சம் வெளியில் வந்து இப்போ இந்த பராசக்தி இட்லி கடை 2 படத்தினுடைய வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க நினைத்த மாதிரி போக ஆரம்பிச்சு. ஓகே ஓகே. தனுஷ் அவர்களை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் அந்த கேள்விகள், அவர் கோவப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து அந்த மேடையில் வந்து சரியா, இல்லை அவர் யாரை தாக்கி இந்த வார்த்தைகள்லாம் வந்து சொன்னார்? அதாவது சினிமாவில் அந்த வசனமெல்லாம் பேசினா அதோட ரசிகர்கள் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணி அந்த டயலாக்கை அப்படியே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள், இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஆக்சுவலாக அவரை குறித்து யாரெல்லாம் தவறாக பேசுனாங்களோ சரி, அவங்க எல்லாரையும் அந்த மேடையில் ஒரு பேர் சொல்லாமல் குறிப்பிடுறாரு. சரி, எல்லாருக்குமான பதில் தான் இது. ஓகே. இன்னொன்று வந்து இப்போ இதுதான் இந்த சின்மயி கதை தான். எப்படி தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வை தேடாமல் ஒருத்தர் கிடச்சிட்டாருன்னு ஓயாமல் மண்டையில் அடிச்சுட்டே இருக்காங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் வந்து தனுஷ் என்னைக்கோ பண்ண ஒரு தவறை சம்மந்தம் இல்லாமல் யார் யாரோ பிரச்சனைன்னா அதை இவர் தான் கொண்டு வந்து கோத்து விடுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு கட்டத்தில் பொறுமையோடு இருந்த ஒரு மனுஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல இதுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டார். ஓகே, அவ்வளோ. ஓகே. அதான் ரசிகர்கள் எனக்கு வந்து ரொம்ப என் மேலே உள்ள பற்று, என் ரசிகர்கள் வந்து எனக்காக நிற்பாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை. இதோட ஒரு விஷயம் வந்து ஒரு செங்கலை கூட நகர்த்த முடியாது அப்படின்ட்டு, ஒருவேளை அவர் போயஸ் கார்டன் வீடை பற்றி சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி. இல்லை அவருடைய புகழையோ அல்லது வந்து சினிமாவில் அவருக்கு இருக்கிற அந்த உயரத்தையோ நீங்கள் காலி பண்ணிட முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ரசிகர்களை துணைக்கு அழைச்சிக்கிறாரு. ரசிகர்கள் என்ன பண்ண போகிறாங்க? நாளைக்கு சட்ட ரீதியாக அவங்க மேலே ஒரு பாலியல் வழக்கு வருது, நிரூபிக்கப்பட்டால் நான் கோர்ட்டில் வந்து ரசிகர்கள் நான் விடமாட்டேன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் கிடையாது. ரசிகர்களுடைய எல்லைங்கிறது ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அதுக்காக நிறைய நான் ரசிகர்களை வச்சுருப்பேன் அதனால் தப்பு பண்ணுவேன்னு கிடையாது. அந்த நேரத்தில் ரசிகர்கள் கூட்டம் அவங்கள பரவசப்படுத்துறதுக்காக ஒரு வார்த்தையை போடுறாரு. ஆனால் அவரவருக்கு உள்ள பிரச்சனையை அவரவர் தான் தீர்த்துக்கணும். அதுக்காக ரசிகர்கள்லாம் வரமாட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம யதார்த்தமான உண்மைகள் இது. பட் அவங்க சும்மா உணர்ச்சியை தூண்டும் விதமாக பேசுறதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாம் ஆமாம், அதில் பேசுறது. ஓகே ஓகே, ரைட் ரைட். ஸோ அதுக்கான மேடை அதை பயன்படுத்திக்கிட்டாரு, அவ்வளோ சிறப்பு. அப்படியே அவங்க மாமனார்கிட்ட பேசுவோம். ரஜினி சார்ட்ட சொல்லுங்கள் சார். முன்னாள் மாமனார். அப்படியா சார்? எங்கள் டைவர்ஸ் ஆகி போச்சு, அப்புறம் நீங்கள் ஓகே சார். மாமனார்னா சரி சார். இருந்தாலும் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் கூட மார்க் அதிகமாக எடுத்ததுப்போ, ஸோ 2 பேருமே அந்த இடத்துக்கு ஒரே இடத்துக்கு போய் அவரை வந்து பாராட்டியிருக்காங்க உங்கள் பையனை. அதுவும் இல்லாமல் ட்வீட் வேறு பண்ணியிருக்காரு ரஜினி சார் வேறு. ஸோ என் பேரன் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, அவர் வந்து பேரன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸோ எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றத புரிய வைக்கிறபடியாக சொல்லிட்டாரு. பட் இவருக்கான ஒரு ரிட்டையர்மெண்ட்னு எது இருக்கா சார் கூலி படத்துக்கு அப்புறம்? அதெல்லாம் கிடையாது. சரி, இன்னும் 10 படத்தில் நடிப்பேன். சூப்பர். அவ்வளோ பேர் அவர் அப்ரோச் பண்ணுறாங்க. ஓகே. ஆஃப்டர் கூலிக்கு பிறகு அவர் யாருக்கு டேட்டு கொடுக்க போகிறாருன்னு தெரியல, அவ்வளோ பேர் அவரை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு டேட்டு கொடுங்க, எனக்கு டேட்டு கொடுங்க. ஓகே. அதனால் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அவர் தான் முடிவு பண்ணணும், நம்ம பண்ணவே முடியாது. ஓகே சார். ஒருவேளை அந்த கூலி படத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள்ல அடுத்தடுத்த சில விஷயங்கள் கொஞ்சம் நம்ம தள்ளி போடுவோம் அப்படின்ற ஒரு சூழல் மாதிரி, ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் எப்போவுமே பரப்பி விடுவாங்க. அது பரப்பி விட்டதுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரியே சில விஷயங்கள் நடக்கும். அதுக்காக கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு சுயசரிதை எழுதுவதற்காக ஒரு 6 மாதம் கூலிக்கு பிறகு லீவ் எடுக்கிறார். சரி, ஒரு 6 மாதம். அது வந்து உடம்பை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், அல்லது வந்து வேறு சில காரணங்களுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா தேர்தல் நேரம் அப்படின்னா ரஜினிக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தை நமதாக்கிக்கணும்னு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வீடு தேடி வருவாங்க.
திடீர்னு டெல்லியிலேருந்து அமித்ஷா வராருன்னு வைங்க, ஒரு ரஜினி வீட்டில் இருந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ அவரை சந்திக்கணும், அவரோட ஒரு டின்னரோ அல்லது வந்து பக்கத்தில் இன்னொரு புகைப்படம் எடுக்கணும். அது ஒரு தர்ம சங்கடத்தையே வருது. ஏற்கனவே அவர் வந்து வலதுசாரி சிந்தனையாளருங்கிறது இங்கே ஒரு பேர் இருக்குது. அப்போ அவர் மீது ஒரு கடுமையான விமர்சனம் இருக்கும்போது இப்போ அங்கேருந்து ஒருத்தர் வராரு, இன்னொருத்தர் ரஜினிக்கே பிடிக்காத ஒரு பொலிட்டிஷியன் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வராருன்னு வைங்க, வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்களா நான் ரஜினி கூட நிற்கிறேன், உங்கள் ஓட்டெல்லாம் எனக்கு போட்டுருங்கிற மாதிரி ஒருத்தர் நின்னாருன்னு வைங்களேன், அதையும் தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த தேர்தல் நேரத்தில் அப்படி மெதுவாக சுயசரிதை எழுதுறேன்னு கிளம்பி போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல, அப்புறமா வந்துக்கலாம், ஓட்டு போடுற அன்றைக்கி வந்துக்கலாம், அதுக்கப்புறம் நடிச்சுக்கலாம். ஒரு கவர்மெண்ட்டு ஸ்டடியான கவர்மெண்ட் வந்துடும், அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாங்கிறது அவருடைய கணக்கு. ஒரு சரியான கணக்கு தான். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் நல்லவராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் அரவணைச்சு தான் போகணும். நான் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், இவருக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா கஷ்டமாக. ஓகே சார், இவர் நம்ம பிரசாந்த் சார் உங்களுக்கு தெரியும், அவருடைய அப்பா தியாகராஜன். ஸோ 2 பேருமே வந்து கலைத்துறையில் கதாநாயகன் தான். இவருடைய மம்மட்டியான் படம், அந்த மம்மட்டியான் படத்தில் உள்ள பாடலை இப்போ வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. இப்போ வரையும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்றத பற்றி எல்லாம் சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அந்த படத்தை பற்றி. அதில் ஒரு பாடல் கூட பயன்படுத்தினதை நீங்கள் ஏன் அதை போய் காப்பிரைட்ஸ் வந்து நீங்கள் எதுவும் கேட்காம விட்ருக்கீங்க, ஏன் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சில பேர் தூண்டி விட்டுருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. இத்தனை நாளுக்கு அப்புறம் வந்து அந்த பாடல் வந்து ஒளிபரப்பு. ஸோ நானே பார்க்குறேன், அது என் காதால் கேட்குறேன், அது எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, நான் தாங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையை சொல்லியிருக்காரு. சரி, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே நடந்துக்கிற சூழலுக்கும் இவர் சொன்ன வார்த்தைக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசத்தை பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் அவரவர் மனநிலையை பொறுத்த விஷயம். தேவா சொன்னார் இல்லையா, என்னுடைய பாடல்களை பயன்படுத்திங்க, ஓகே, நான் ஒன்றும் வந்து காப்பிரைட் கிளைம் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. அவருக்கு என்னென்னா, இப்போ இந்த பாடலை வாங்கிய நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, இப்போ மியூசிக் நிறுவனங்கள் நிறையா இங்கே இருக்குது. இப்போ சரிகமா மாதிரி ஒரு நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க தேவாட்டேருந்து மொத்தமாக வாங்கிடுறாங்க. எத்தனை படங்களுக்கு இசையமைக்கிறாரோ அதை மொத்தமாக எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, அல்லது அந்த ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் ஒவ்வொருத்தர் வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த உரிமை அவங்களுக்கு போகுது. அவங்க வந்து அங்கேருந்து கொடுக்குறாங்களா அல்லது ஐபிஆர்எஸ் அமைப்புலேருந்து இவருக்கு வருதான்னு தெரியல, எங்கேருந்தோ அந்த பாடலுக்கான மரியாதைக்குரிய விஷயம் அவருக்கு வந்து சேர்ந்துருது. அது இல்லாமல் இப்படி துண்டு துண்டாக போகிறதுல வந்து எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னு அவர் சொல்கிறாரு பெருந்தன்மையாக. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் சொல்லணும்னு இங்கே விரும்புகிறாங்க. அது அவரவர் மனநிலையை பொறுத்தது. நான் வந்து உங்களுக்கு மனசார ஒரு பிரியாணி பொட்டலம் வாங்கி கொடுக்கணுங்கிறது வேறு, என் கூட இருக்கிற இன்னொருத்தர் அது பண்ணணும்னு நினைக்கிறது எப்படி சரியாக இருக்கும். ஸோ அதனால் அது அவரவர் மனநிலையை பொறுத்தது. தியாகராஜனை பொறுத்தளவுக்கு நிஜமாக ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு பதிலை தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா ஒரு நல்ல படம் வந்திருக்கு, அந்த படம் சொன்ன கருத்தும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ அந்த படத்தில் ஒரு பாடலை, என் பாடலை பயன்படுத்தினது நிஜமாகவே எனக்கு பெருமைங்கிறார் அவர். நல்ல நல்ல பதில் தான். நிச்சயமா நிச்சயமா. ஸோ நீண்ட நாளுக்கு அப்புறம் என் பாட்டை அவங்க தான் ஹிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வர அவர் சொல்லியிருக்காரு. பெரிய விஷயம் அது. ஓகே சார். சார், மீண்டும் ஒரு கூட்டணி சார், அஜித் அவர்களும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களும் மீண்டும் இந்த கூட்டணி. ஸோ இந்த ஒப்பந்தம் எப்படியெல்லாம் வந்து எந்த லெவலில் இருக்குது, இதோடைய ப்ராஜெக்டோட டேட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட்? ஆக்சுவலாக வந்து ஆகஸ்ட்டில் தான் இங்கே வராரு அஜித். ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவர் நடுவில் இதுக்கு போக மாட்டார், ரேஸுக்கு போக மாட்டார். இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் ரேஸுக்கு போகிறாரு. ஆக்சுவலாக இந்த படத்தை ஐஸ்வரி கணேஷ் தயாரிக்கிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று போயிட்டுருக்கு. ஏற்கனவே இவருடைய படத்தை தயாரித்த குட் பேட் அக்லி படத்தை தயாரித்த மைத்திரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கல. அவங்களுக்கு என்னென்னா ஆதிக் ரவிச்சந்திரனோடு ஒரு சின்ன முரண்பாடு வந்துடுச்சு. அந்த படப்பிடிப்பு நடக்கும் பொழுதே இவருடைய ஆட்டிடியூடு ஏதாவது பிடிக்கலையா என்னன்னு தெரியல, இந்த டைரக்டர் வேணாம் எங்களுக்கு, அஜித் எங்களுக்கு டேட்டு கொடுத்தா நாங்கள் பண்ணுவோம், அது வேறு டைரக்டரை வச்சு பண்ணுவோம், இந்த டைரக்டர்னால் எங்களுக்கு அஜித் டேட்டை இப்போதைக்கு வேணான்ட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் வந்து அஜித் ஆதி கூட்டணி வந்து ஐஸ்வரி கணேஷ்ட வந்துடுச்சு. ஸோ சம்பளம் தான், இப்போ சம்பளம் பட்ஜெட்லாம் போட்டுட்ருக்காங்க, அதில் ஏதாவது முன்ன பின்ன நடக்கலாம், பட்டு ஆல்மோஸ்ட் அது ஃபைனலான. ஓகே ஓகே ஓகே. இல்லை, இந்த ஒரு அதாவது இந்த இயக்குனர் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு நிறுவனம் சொல்லுது. கிட்டத்தட்ட அந்த படத்துக்கான ஒரு நல்ல ஒரு லாபம் ஓரளவு கொடுத்துருப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2-3 விதமாக வருது. ஆனால் முக்கியமாக மைத்திரி மூவி மேக்கர்ஸுக்கு ஒரு 60 கோடி ரூபா அதில் லாஸுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே. அந்த படம் வந்து ஃபைனலாக அவங்க கணக்கு வழக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 60 கோடி ரூபா லாஸு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா தயாரிப்பு செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அஜித்தினுடைய சம்பளம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு.
ஸோ அதன் காரணமாக உங்களுக்கு வந்து அந்த லாஸு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆதிக்கு வைத்த செலவு, சில விஷயங்களை ஒரு படத்தில் வந்து அது வேணும் இது ஒன்று பிடிவாதமாக இருப்பார்ல. ஸோ அதனால் அவரோடு ட்ராவல் பண்ணுறது இணக்கமாக இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயத்த இவர் வேறு மாதிரி எதிர்பார்த்து அதை செஞ்சு முடிச்சிருக்காரு. ஆமாம். பட் அது உங்களுக்கு இப்போ பிடிக்கல. ஆமாம். ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ரொம்ப நோட் பண்ண வேண்டியது இருக்குது வளரும் இளைஞர்கள், சாரி வளரும் இயக்குனர்கள். ஆனால் அது எப்படி சார், கற்பனையில் இப்படி தான் வரணுன்ற முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அதை தயாரிப்புக்குன்னு வந்தாச்சு. ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து பொருந்தலைன்னா எப்படி? இல்லைங்க, நேற்று அருமையாக ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. யாரோ ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். ஓகே சார். அது என்னென்னா, அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் கடற்கரையில், அதாவது இலங்கையிலிருந்து வந்த அகதிகள் அவங்க நினச்சா ஒரு போட்டு, ஒரு லாங் ஷாட்டு, அந்த போட்டு அப்படியே நெருங்கி வந்து அந்த போட்லேருந்து அவங்க இறங்கி வர்ற மாதிரி அந்த ஷாட்டை வச்சுருக்கலாம். அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிடும். அப்போ அந்த டைரக்டர் என்ன பண்ணார், வேண்டாம் சார், ஒரு கடற்கரை, அந்த மணலை அப்படியே டைட்டாக வச்சு பின்னாடி கடல் அலைகளோட நான் அந்த சீனை கன்சீவ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். டைலாகில் மக்கள் புரிஞ்சுக்க போகிறாங்க. 5 லட்ச ரூபா இல்லை, செலவுலேருந்து குறைச்சிடுறோம் அப்படின்னு ஒரு டைரக்டர் நினைக்கிறாருல்ல. இது ஏன் மற்ற டைரக்டர்கள் நினைக்க மாட்டேங்கிறாங்க? ஓகே. இதே டைரக்டர் நாளைக்கு வளர்ந்துட்டான்னு நினைக்க மாட்டார், அது வேறு. ஓகே. முதல் படம் ப்ரொடியூசர் கொடுக்குற காசில் படம் பண்ணி நம்ம லைஃப்பையும் பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்கணும், அவ்வளோதான் அவருடைய நோக்கமாக இருக்கும். ஆமாம். நாளைக்கு இவர் வளர்ந்து ஒரு பெரிய ஹீரோ, இப்போ சூர்யாவோ அல்லது விஷாலோ அல்லது யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, டேட்டை கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, இந்த அடக்கம் கொடுக்க அங்கே வருமா? வரவே வராது. அதுதான் வளர்ந்துட்ட பிறகு ஒரு ஆட்டம் இருக்கும் எல்லாரும். ஓகே. அப்படி தான் அதை பார்க்கணும். ஓகே சார். கமல் அவர்கள் இப்போது எம்பி ஆகிட்டார். அதோட சந்தோஷத்தோட தொடர்ந்து இந்த தக் லைஃப்கான ஒரு விஷயம் நடந்து போச்சு. ஆனால் இன்னொரு அதை விட மேற்படியாக இன்னொரு சந்தோஷமான விஷயம், அன்பு அறிவு அவர்களுடைய படம். இந்த படத்துக்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தகவல். ஆனால் அடுத்த ஒரு தகவல் என்னென்னா, அந்த படம் வந்து டிராப் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இது வந்து உண்மையா பொய்யா? ஆக்சுவலாக தக் லைஃப் படத்தினுடைய தோல்வி வந்து அடுத்து வர்ற படத்துக்கு இந்த மாதிரி புரளிகளை கிளப்பி விடும். இப்போ ஆக்சுவலாக வந்து அடுத்த லைனப்பில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பீதியை கிளப்புவாங்க. என்ன படம் தக் லைஃப் போடலையா, அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லாம் வந்து சார் யோசிக்கிறாரம்ங்கிற மாதிரி எதையோ ஒன்று கிளப்பி விட்ருவாங்க. ஸோ அப்படி கிளம்புன வதந்தி தான் அது. ஆக்சுவலாக வந்து இந்த தக் லைஃப், ஆஃப்டர் தக் லைஃப் பிறகு கமலும் அன்பு அறிவு 2 பேர் ரிட்டையர்கள், அவங்க எல்லாம் 3 பேரும் உட்காந்து இந்த படத்தை எப்படி போகிறது, என்னைக்கு ஷூட்டிங் போகிறது எல்லாமே உட்காந்து பேசியிருக்காங்க. பேசிட்டு ஆக்சுவலாக ஆகஸ்ட்லேருந்து படத்தோட ஷூட்டிங் போகிறாங்க. ஓகே ஓகே. ஆமாம், சத்தியமங்கலம் பகுதியில் தான் படப்பிடிப்பு நடக்கும். சிறப்பு சிறப்பு. ஸோ அதனால் ட்ராப் கிடையாது. ஓகே. ரொம்ப உறுதியாக அந்த படம் போகிறாங்க. சிறப்பு சார், சிறப்பு. ஏன்னா அவர் ஒரு கதை களத்தை எடுத்துட்டார் அப்படின்னா முடிஞ்ச வரையும் அது 100% முடிக்காமல் வெளியில் வர மாட்டார். அதே அவர் ஏஐ படிக்க போனதும் இந்த ஒரு டைமில் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இவங்களோட படம் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஏஐ சம்மந்தமாக படிக்க போகணும்னு சொன்னது இந்த டைம் தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த வித்தைகள் எல்லாம் இந்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது தெரியல ஏஐ வந்து இதில் பயன்படுத்துகிறாங்களா? சரி. இப்போ அன்பறிவுங்கிறது ஸ்டன் மாஸ்டர்ஸ் 2 பேருமே, அதுவும் இந்திய லெவலில் முக்கியமான ஸ்டன் மாஸ்டர்ஸ் 2 பேருமே. ஸோ அதனால் அவங்க படத்தில் ஆக்ஷன் காட்சிகள் நிறைய இருக்கும். அதை ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கணுங்கிறது தான் அவங்க நோக்கமே. ஸோ அதுக்குள்ளே ஒரு வலுவான கதை உட்காந்துருச்சுன்னா அது சூப்பரான படமாக வந்துடும். என்னவா வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே சார், கண்டிப்பாக பொறுத்திருந்தே பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இன்னும் அடுத்த வாரங்களில் என்ன தகவல்கள் கொண்டு வர போகிறீங்க அப்படின்றதுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். தேங்க்யூ சார். நன்றி. ஸோ இந்த 2 பகுதிகள்லையும் ரொம்ப அழகான ஒரு விஷயங்களை நமக்காக கொடுத்துருந்தாரு. ஸோ என்னென்ன பிரச்சனைகள், இந்த படத்துக்கு வந்து தடை இருக்கா இல்லையா, இவரால் ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்றதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். ஸோ ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த 2 பகுதிகளை நமது வீப்ளேயில் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் ஐசக். சட்டா பாய்.